நேயர்களுக்கு வணக்கம். நேத்து கல்கட்டால கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் நடந்துச்சு. முதல்ல ஆடின கல்கட்டா டீம் 181 ரன் அடிச்சிருந்தாங்க. அதை சேஸ் பண்ண எல்எஸ்டி டீம் வந்தாங்கல்ல. தொடக்க ஆட்டக்காரர்கள் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலும் அந்த மிடில் ஆர்டரில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருச்சு. சரி, எப்படியும் இந்த வாட்டி எல்எஸ்டி தோத்து போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சப்போ கடைசியாக ஒருத்தர் வந்தார் பாருங்க, முகுல் சௌத்ரி. வெலாசுன்னு வெலாசி ஒரு கிட்டத்தட்ட 7-8 சிக்ஸ் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாருங்க. நான் ஏன் இவரை பற்றி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ஒரு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஒரு கான்பூரில் தெருவில் விளையாடிட்டு இருந்தவர், நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவரே நினச்சாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவரை இங்கே கூட்டிகிட்டு விட்டுருக்குன்னா அவருடைய டேலண்ட்டு தான் காரணன்றதை நான் நம்புகிறேன். இதில் என்னன்னா, அவருக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இவனை எப்படியாவது கிரிக்கெட் ஆக்கிடணும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு கிரிக்கெட் ரசிகர் போல். இவனை எப்படியாவது ஒரு கிரிக்கெட் ஆக்கிடணும் அப்படின்றது மாதிரி ஒரு 6 வயசுலேயே அவர் கிரிக்கெட் அந்த ப்ராக்டிஸ்லாம் சேர்த்து விட்டு அங்கேருந்தே ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ ஆரம்பத்தில் அவர் ஏதோ போலராக தான் இருந்திருக்காரு. அப்புறமா ஏதோ ஒரு வகையில் ஒரு சான்ஸ் கிடச்சி ஒரு விக்கெட் கீப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறமா தான் அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக மாறி இருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். எனக்கு கேட்டப்போவே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்தியன் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் நாளைக்கு இந்தியன் டீமில் வந்தால் இன்னும் இந்தியன் டீமுக்கு மேலும் ஒரு வலு சேர்க்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு விஷயம், 2023 பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப் நடந்துச்சுல, அப்போ ஒரு டபுள் செஞ்சுரிலாம் கூட அடிச்சிருக்காரு பங்களாதேஷ்க்கு. ஸோ இவரை பற்றி பெருசாக வெளியில் தெரியாமல் இருக்குது. அதுவும் குறிப்பாக நேற்று நடந்த மேட்ச்சில் இவர் அந்த இன்னிங்ஸ் ஆடினார்ல, 27 பால் 54 ரன் அடிச்சார் பாருங்க. சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இவர் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்றதை நம்ம நேற்று மேட்ச்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க கொள்ள முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் இந்த பேட்டிங் ஸ்டைலை இன்னும் கண்டினியூ பண்ணி இந்த ஐபிஎல் சீசனில் ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்குறாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.